السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அல்லாஹ்வின் அருளை நாடி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த நாளில் புனிதமான இந்த சபையில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெருநசீவினை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடும் நோய் நொடியின்றியும் அல்லாஹ்வினுடைய எல்லா விதமான அருள்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. உடலை விட்டும் ரூஹ் பிரியும் வரை அல்லாஹும் அவனுடைய ரசூல் முஹம்மதுர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த வழியை நமக்கு காட்டித் தந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய வழியில் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா நிலைத்திருக்கக்கூடிய நசீபினை தந்தருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்பாக காபத்துல்லா சென்று ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு ரௌதாவை ஜியாரத்து செய்யக்கூடிய வாய்ப்பை அதிகமாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்திகாசா வசீலா. இந்த தலைப்பு என்னை போன்ற எளியவனுக்கு ஒரு மிக பெரும் ஒரு பாரதூரமான ஒரு தலைப்பாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளால் நம்முடைய மேன்மக்களிடத்திலிருந்தும் கேட்டு தெரிந்து கொண்ட இன்னும் குர்ஆன் ஹதீஸினுடைய வாயிலாக எனக்கு தெரிந்த செய்திகளை உங்களுக்கு ஞாபகமூட்டுகிறேன். இஸ்திகாசா, வசீலா, இந்த இரண்டும் வார்த்தையால் வேறுபட்டது. இந்த இரண்டும் வார்த்தைகளால் வேறுபட்டிருக்கிறது. ஆனால் இதற்குரிய பொருள் இரண்டுமே ஒன்றானதுதான். இஸ்திகாசா என்றாலும் வசீலா என்றாலும் எனக்கு உதவி செய்யுங்கள், உதவி புரியுங்கள் என்று முறையிடுவதாகும். அதில் ஒன்று நேரடியாக இறைவனிடத்தில் உதவி தேடுதல். இறைவனிடத்தில் நேரடியாக உதவி தேடுதல்.
இது மேன்மக்களுக்கு உரிய ஒரு வழி. நம்மை போன்ற பாவிகளுக்கு, பாவத்திலேயே மூழ்கி இருப்பவர்களுக்கு இந்த வழி, நேரடியாக இறைவனிடத்தில் முறையிடுதல் என்ற முறை இருக்கிறதே, அது இயலாத ஒன்று. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்தோடு நம்மை படைத்திருக்கின்றானோ அதில் நாம் எந்த அளவுக்கு பரிபூர்ணமானவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். எந்த அளவிற்கு நாம் பிடிப்பாக இருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும். 100% அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. 110% சரியாக இருக்கிறோமா என்பது அது கூட சந்தேகத்துக்குரிய ஒன்றுதான். காரணம், நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலேயுமே அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான செயல்பாடுகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளில் 24 மணி நேரம் நம்மை படைத்த நோக்கத்தை குறித்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். வணக்கத்திற்காகவே படைக்கப்பட்ட நாம் அந்த படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றோம், எந்த அளவிற்கு செயல்படுகின்றோம் என்பது நமக்கே தெரியாத ஒன்றல்ல. 24 மணி நேரத்தில் ஒரு வக்து தொழுகைக்கு ஒரு 10 நிமிடம் என்று வைத்துக் கொண்டால், ஒரு வக்து தொழுகைக்கு 10 நிமிடம், இந்த பட்சம் ஒரு 10 நிமிடம் என்று வைத்துக் கொண்டால் 5 வக்து தொழுகைகளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம், 1.25 மணி நேரம், அவ்வளவுதான். ஆனால் இந்த 1.25 மணி நேரத்தை இறைவனுக்காக நாம் செயல்படுத்துகின்றோமா, அல்லது அதில் எந்த அளவுக்கு நாம் சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பது நமக்கு தெரியாத ஒன்றல்ல. சிலர் அந்த 1.25 மணி நேரத்தை இறைவனுக்காக செலவழித்து விட்டு, நான் தான் முத்தகி, நான் தான் பயபக்தியாளன், நான் தான் தொழுகையாளி, நான் தான் அல்லாஹ் ரசூலுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவன் என்று சொல்லக்கூடியவர்களும் நம்மில் இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய நியாயம் என்பது நமக்கு தெரியவில்லை. 24 மணி நேரத்தில் படைத்த நோக்கமே வணக்கம். அந்த வணக்கத்திற்காக 1 மணி நேரம் சொச்சத்தை செலவழித்துவிட்டு மீதி அனைத்தையும் தன்னுடைய சுயத்திற்காகவே செலவழித்தவன் அவன் இன்று பெருமை பீத்துகின்றான், நான் தான் பெரிய இபாதத்தாளி என்று. இவ்வளவு கவனக்குறைவாக நாம் செயல்பட்டு விட்டு, இவ்வளவு பொடுபோக்கான விதத்தில் நாம் செயல்பட்டு விட்டு, இப்பொழுது நம்முடைய தேவையை இறைவனிடத்தில் சென்று நேரடியாக முறையிடுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? எந்த முகத்தை கொண்டும் ரப்புல் ஆலமீனை நாம் சந்திக்கலாம், எந்த முகத்தை கொண்டும் ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் யாசிக்கலாம், கேட்கலாம். எனவே நேரடியாக இறைவனிடத்தில் கேட்பது, நேரடியாக இறைவனின் மூலம் உதவிகளை பெற்றுக்கொள்வது என்பது நம்மை போன்ற பாவிகளுக்கு சரியானதல்ல. அது சாலிஹீன்கள், சுலஹாக்களுக்குரிய வழிகள். அடுத்து, பிறரினுடைய பொருட்டை கொண்டு இறைவனிடத்தில் கேட்பது, அவனுக்கு உகப்பானவர்களினுடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் கேட்பது. மற்றொன்று, அந்த மேன்மக்களிடத்தில், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றிருக்கக்கூடிய மேன்மக்களிடத்தில் நேரடியாக கேட்பது. அவர்களுடைய பொருட்டை கொண்டு கேட்டோம் என்றால் அதற்கு வசீலா, அல்லது அவர்களிடத்திலேயே நேரடியாக நம்முடைய தேவையை நாம் முறையிட்டோம் என்றால் அது இஸ்திகாசாவாக இருக்கும். இப்படி பிரித்து கொள்ளலாமே தவிர ரெண்டும் ஒன்றுதான், உதவி தேடுதல். ஆக நம்முடைய தேவைகளை, நம்முடைய நாட்டங்களை, நோக்கங்களை ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த 3 வழிகள், 3மே அனுமதிக்கப்பட்ட வழிகள், 3மே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறைகள். இதுதான் இன்றைய நம்முடைய தலைப்பினுடைய சாரம்சம். இதுதான் நம்முடைய தலைப்பு. அல்லாஹு தஆலா அதை முழுமையாக விளங்கச் செய்வதற்கு நமக்கு தௌஃபீகை தந்தருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, சில அடிப்படைகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், சில அடிப்படைகளை நாம் விளங்கிக் கொண்டோம் என்றால் இதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. இன்றைய இந்த தலைப்பு யாரையும் திருத்துவதற்காக வழங்கப்பட்டதல்ல, கொடுக்கப்பட்டதல்ல. இதை சொல்லி யாரையும் ஒருவரை திருத்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமும் இல்லை.
பிறரை திருத்துவதில் நம்முடைய வாழ்நாளை செலவழிப்பதை விட நம்மை சீர்படுத்திக் கொள்வதில், நம்மை நிலைநாட்டிக் கொள்வதில், நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதில் தான் நம்முடைய நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். பிறருக்கு சொல்லும் பொழுது அது எடுபடாமலும் போகலாம், அது நமக்கு தேவையில்லை. அதில் நம்முடைய நேரத்தை வீணாக்க தேவையில்லை. நம்முடைய நோக்கம் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வது, நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வது, நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வது, உறுதிப்படுத்திக் கொள்வது. இதற்காகத்தான் இந்த சபையிலிருந்தும் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் விளங்குகிறேன். நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு காரணமே, ஈமானை புதுப்பிக்க வேண்டுமா? ஈமானை புதுப்பிக்க வேண்டிய நோக்கம் இருக்கிறதா, தேவை இருக்கிறதா? ஈமானை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதா? சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஒவ்வொரு வினாடியும் தங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வார்கள். தெரிந்த செய்தி, தெரியாத ஒன்றல்ல. சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதேனும் ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு பதில் தெரிந்தாலும் கூட மௌனம் காப்பார்கள், அதற்கு பதில் தெரிந்தாலும் கூட அமைதி காத்துக் கொள்வார்கள். காரணம் ஏன்? நாயகத்திடத்திலிருந்து அதற்கான விளக்கத்தையும் பதிலையும் நாம் தெரிந்து கொண்டால், அதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய ஈமான் பலப்பெறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாலே சஹாபாக்கள் சொல்லி தருவாங்க, நஸ்தாது ஈமானம் வ யகீனா யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே தாங்களே எங்களுக்கு சொல்லி தாருங்கள், தாங்களே எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், தாங்களே எங்களுக்கு தெரிவித்து தாருங்கள், அதன் மூலம் எங்களுடைய ஈமானை நாங்கள் பலப்படுத்திக் கொள்கிறோம் என்பார்கள் சஹாபா பெருமக்கள். அந்த வழியில் வந்தவர்கள் தானே நாம், அந்த பாதையில் வந்தவர்கள் தானே நாம், அவர்களைத்தானே நம்முடைய முன்னோடிகளாக நாம் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே சஹாபாக்களினுடைய வழிமுறையின் அடிப்படையில் இன்றைய இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், இதில் சில விஷயங்கள் தெரிந்த செய்திகள் தான். நம்ம ஒன்று புதுசா ஒன்று சொல்ல போறதில்லை. தெரிந்த செய்திகளை நமக்குள் நாம் பரிமாறிக்கொள்வதன் மூலம் நம்முடைய ஈமான் புதுப்பிக்கும், நம்முடைய ஈமான் பலப்படும், நம்முடைய ஈமான் உறுதி பெறும். அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை உறுதிமிக்க ஈமானாக ஆக்கி தந்தருள்வானாக. சில அடிப்படை தகவல்கள், அதை தெரிந்து கொண்டால் நமக்கு இதில் சந்தேகம் இருக்காது. அடிப்படை என்ன? அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்தான். மனித சமுதாயத்தை படைப்பதற்கு முன்பாக மலக்குமார்களிடத்தில் அவன் ஒரு ஆலோசனை கேட்கின்றான். அவன் ஆலோசனை கேட்க வேண்டும் என்ற கட்டாயம் அவனுக்கு இல்லை. அவன் ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும், பிறரிடத்திலிருந்தும் கருத்து பரிமாற வேண்டும் என்பது அவனுக்கு நோக்கம் அல்ல. மாறாக மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே மனிதனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தர்றான். நீ எதை செஞ்சாலும் ஆலோசித்து செய், நீ எதை செய்தாலும் பிறரிடத்தில் கருத்து கேட்டு செய். அந்த கருத்தை எடுத்து நடப்பதா வேண்டாமா என்பது வேறு விஷயம். கருத்து கேட்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலினுடைய வழிமுறை என்பதை அல்லாஹு தஆலா உண்மைப்படுத்துவதற்காகத்தான், நியாயப்படுத்துவதற்காகத்தான் அங்க மலக்குமார்களிடத்திலே கருத்து கேட்கின்றான். கருத்து கேட்ட பொழுது நான் இப்படி ஒரு படைப்பை படைக்கப் போகின்றேன் என்று அந்த படைப்புக்கான யதார்த்தத்தை அல்லாஹ் தஆலா மலக்குமார்ட்ட சொல்றான். அதுவரையிலும் அல்லாஹ்விடத்திலே மிகுந்த நெருக்கத்திற்குரியவர்கள் மலக்குமார்கள், அல்லாஹ்வினுடைய மிகுந்த தகர்ருபியத்துடையவர்கள், நெருக்கத்திற்குரியவர்கள் மலக்குமார்கள். அதுக்கு அடுத்துதான் மற்ற படைப்புகள். ஜின்கள் இருந்தார்கள், ஜின்கள் எல்லாம் இருந்தார்கள், வானவர்கள் இருந்தார்கள், ஷைத்தான் இருந்தான். எல்லாரும் இருந்த போதிலும் அல்லாஹ்விடத்திலே மிகுந்த நெருக்கத்திற்குரியவர்கள் யார்? மலக்குமார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ் ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன் என்ற அந்த படைப்பினுடைய யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டதுனால அங்கேயே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க காரணம் சொன்னாங்க, அது உண்மையா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனா அந்த படைப்பை படைப்பதற்கு ஒரு குறுக்கீடாக வந்தார்கள் வானவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த படைப்பை படைத்தான். அந்த படைப்பு தான் நம்ம. ஏன் குறுக்கீடாக வந்தார்கள்? அல்லாஹ்வினுடைய அனைத்து விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வானவர்கள். அல்லாஹ் எது செய்தாலும் பொருந்திக் கொள்ளக்கூடியவர்கள் வானவர்கள். அத்தகைய வானவர்கள் அல்லாஹ்வினுடைய படைப்பு. அவங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் செய்யறது நியாயமானது? அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்டது, எத்தகையது என்பது எல்லாம் தெரியும். எதுல நியாயம் இருக்குது, எதுல அநியாயம் இருக்கிறது, யார் உண்மையானவர்கள், யார் பொய்யர்கள் என்பது அவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பது அவர்களுக்கு தெரியாதா? தெரியும். தெரிந்திருந்தும் ஒரு குறுக்கீடாக வந்தார்கள். காரணம், அந்த படைப்பினுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த படைப்பை குறித்து சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு இடிச்சது. மலக்குமார்களுக்கு மனித சமுதாயத்தை படைப்பதற்கு தடை சொல்வதற்கு,
மாற்று கருத்து தெரிவிப்பதற்கு முன் வந்ததற்கான காரணம் அந்த படைப்பை குறித்து அல்லாஹ் சொல்றான், நான் ஹலீஃபாவை படைக்க போறேன். இப்ப ஹலீஃபாண்டா யார்? மலக்குமார்கள் தெரிந்திருந்தார்கள் ஹலீஃபாவுக்கான அர்த்தத்தை. என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்க போகின்றேன். பிரதிநிதி அப்படின்னு சொன்னா நம்முடைய பாஷையில சொல்றதா பிஏ அப்படின்னு சொல்லலாம், அசிஸ்டன்ட் பிஏ அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஏ அப்படின்றவர் சில இடங்கள்ல முதலாளி போக முடியாத இடத்துல பிஏ போயிட்டு வருவார். முதலாளி போய் சாதித்து வரக்கூடிய விஷயத்தை அவர் போக முடியாமல் இருக்கும் பொழுது அவருடைய பிஏ போய் சாதிச்சுட்டு வருவார், அவருடைய அசிஸ்டன்ட் போய் சாதிச்சுட்டு வருவார். அப்ப அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய ஹலீஃபா, என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய அசிஸ்டன்ட், என்னுடைய பிஏவை நான் படைக்க போகிறேன். அங்கதான் மலக்குமார்களுக்கு இடிச்சது. பிஏ அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவனுக்கே உரித்தான சில பண்புகளை அவர்களுக்கு கொடுக்க கூடும். நம்ம இவ்வளவுக்குள்ள அவனுடைய நூறால் படைக்கப்பட்டவர்கள், அவனுடைய ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவனிடத்தில் மிகுந்த நெருக்கத்தை பெற்றவர்கள். இவ்வளவு பெற்றிருந்தும் நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், அங்கே பொறாமை தொடங்குது. நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் வேறு ஒருவர்களுக்கு கிடைக்க போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க குறுக்கீடாக வந்தார்கள். அதனால தான் நம்முடைய நாட்களில் வருடத்தில் எத்தனையோ புனிதமான இரவுகள் இருக்கிறது. லைலத்துல் கத்ர், மேராஜ், பராத், அரஃபாவுடைய நாள், 2 பெருநாளுடைய இரவுகள், இது போன்ற ரபியுல் அவ்வலினுடைய ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த இரவு, இதெல்லாம் மகத்தான இரவுகள், மகத்தான நாட்கள். இந்த நாட்களில், இந்த இரவுகளில் அடியான் தன்னுடைய தூக்கத்தையும் விட்டு, தன்னுடைய சுகத்தை விட்டு, தன்னுடைய சொந்த தேவைகள் அனைத்தையும் விட்டு ரப்புக்காக பள்ளியில் நின்று வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை, திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை, அல்லது வேறு எங்கிருந்தாலும் தன்னுடைய சுகத்தை விட்டும் அல்லாஹ்வினுடைய வணக்கத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்தில் காட்டி பெருமை கொள்கின்றான். நம்ம கேள்விப்பட்ட செய்தி. மலக்குமார்களிடத்தில் சொல்லி சந்தோஷப்படுகின்றான், மலக்குமார்களிடத்தில் காட்டி அவன் பெருமைப்படுகின்றான். என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா? என்னுடைய அடியார்களை கவனித்தீர்களா? அவர்கள் தங்களுடைய சொந்த தேவைகளை அனைத்தையும் விட்டுவிட்டு என்னுடைய ரிதாவுக்காக மண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் வேறு எதுவும் கிடையாது, என்னுடைய ரிதாவை பெற வேண்டும். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை காட்டி மலக்குமார்களிடத்தில் பெருமை கொள்கின்றான். இன்னொரு கட்டத்தில் அந்த மலக்குமார்களையே அனுப்பி வைத்து அவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருங்க, அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருங்க, அவர்களுக்காக துஆக்களை செய்து கொண்டிருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா பெருமையாக எடுத்துரைக்கின்றான். எதற்காக? அவர்களை உணர்த்துவதற்காக. எந்த படைப்பை படைப்பதற்கு நீங்கள் தடை விதித்தீர்களோ, நீங்கள் வேண்டாம் என்று மறுத்தீர்களோ, சொன்னீர்களோ, எந்த படைப்பு ஃபித்னாக்களிலும் குழப்பங்களிலும் மூழ்கி இருக்கும் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தீர்களோ அந்த படைப்பை பார்த்தீர்களா? என்ன வேளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், என்னை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய பரிசுத்தத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமை பாராட்டுகின்றான், பெருமை கொள்கின்றான். எதற்காக? அந்த வானவர்கள் நம்முடைய படைப்புக்கு தடையாக வந்ததினால், தடை அப்படின்னு சொன்னா மறுப்பு தெரிவித்ததினால், வேண்டாம் அப்படின்னு சொன்னதினால். அந்த மலக்குமார்கள் ஏன் வேண்டான்னு சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா அந்த படைப்பை குறித்து சொன்னது ஹலீஃபா. ஹலீஃபா அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அசிஸ்டன்ட், அல்லாஹ்வினுடைய பிஏ. அல்லாஹ் தஆலாவுடைய பிஏ அப்படின்னு சொல்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நேரடி அசிஸ்டன்ட் நம்ம சொல்ல வரல. அல்லாஹ் அவனுக்கே உரித்தான என்ன தன்மைகள் எல்லாம் இருக்கின்றதோ, என்னென்ன குணநலங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதை அவன் நாடியவர்களுக்கு வழங்கக்கூடியவன். அதை அவன் நாடியவர்களுக்கு, அவன் விரும்பியவர்களுக்கு வழங்குகின்றான். இதுதான் இந்த ஹலீஃபாவினுடைய யதார்த்தம். இப்ப நம்ம ஹலீஃபாவாக ஆயிட்டோம், மனித சமுதாயம். அது ஹலீஃபா, உண்மையான ஹலீஃபாக்கள். அப்ப நம்மளால ஏன் செய்ய முடியல அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வரல. நம்மளை நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு, நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த தன்மைகளை, அல்லாஹ்வினுடைய ஹலீஃபாக்களில் உச்ச நிலையை பெற்றவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், சுலஹாக்கள், சுஹதாக்கள். இத்தகைய மேன்மைகள்
அல்லாஹ்வுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்காகவே தன்னை ஃபனாவாக்கி கொண்டவர்கள், அல்லாஹ்வினுடைய ரதாவிலேயே தன்னுடைய விருப்ப வெறுப்பு அனைத்தையும் சமர்ப்பித்தவர்கள், அவர்கள் உண்மையான ஹலீஃபாக்கள். அந்த ஹலீஃபாக்களுக்கு அல்லாஹு தஆலா இத்தகைய தன்மைகளையும் இத்தகைய ஆற்றல்களையும் வழங்குகின்றான். அதை நம்ம கற்பனையினால நம்ம சொல்லல, அல்லது நம்ம ஒரு ஜோடிச்சு சொல்லல, அல்லது ஒரு கட்டுக்கதையாக நாம் வகுத்து விடவில்லை. மாறாக அல்லாஹ்வே குர்ஆன்ல பல செய்திகளை சொல்லித் தருகின்றான். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். அல்லாஹு தஆலா யார்? ரப்புண்டா யார்? வணக்கத்திற்குரியவன்டா யார்? நம்மை படைத்து பரிபாலிப்பவன் என்றால் யார்? இதை நம்ம சொல்றதை விட நபிமார்களே சொல்லித் தருவது ரொம்ப உகந்தது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல நம்ரூது கேட்டான். அவனும் ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், தன்னைத்தானே ரப்பு என்று பறைசாட்டிக் கொண்டிருந்தான், சொல்லிக் கொண்டிருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த சபையில் வைத்து கேட்கிறான், நீ என்ன ரப்புன்னு ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, அப்ப நான் ரப்பு இல்லை அப்படின்னு சொன்னா உண்மையான உங்களுடைய ரப்புன்னா யார்? ரப்பா இருப்பதற்கான தகுதி என்ன? ரப்பாக இருப்பதற்கான தகுதி என்ன என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி யுஹ்யி வ யுமீத், அல்லதி யுஹ்யி வ யுமீத். என்னுடைய ரப்பு யார் தெரியுமா? என்னுடைய ரப்பாக இருப்பதற்கு தகுதி என்ன தெரியுமா? அவன் ஹயாத்தாக்கக்கூடியவன், அவன் மௌத்தாக்கக்கூடியவன், உயிரை வழங்கக்கூடியவன், உயிரை கைப்பற்றக்கூடியவன், அவன்தான் என்னுடைய ரப்பு என்று ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் உயிரை கொடுப்பவன் ரப்புல் ஆலமீன், உயிரை எடுப்பவன் ரப்புல் ஆலமீன், அவன்தான் அல்லாஹ். இது அல்லாஹ்வுக்கே உரித்த தன்மை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு தந்த குர்ஆன், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய குர்ஆன், அந்த குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு செய்தி சொல்லி காட்டுகின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக ஒரு செய்தியை சொல்லி தருவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களிடத்தில் சொன்னார்கள், இன்னி கத் ஜிஅதுக்கும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும். நான் நபின்னு சொல்றேன், நான் அல்லாஹ்வினுடைய தூதுவன் சொல்றேன். அல்லாஹ்வினுடைய தூதுவன் அப்படின்னு சொல்வதற்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய அட்டாட்சி என்ன தெரியுமா? என்னிடத்தில் இருக்கக்கூடிய அட்டாட்சி என்ன தெரியுமா? நான் ஒரு ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்தும் ஒரு அட்டாட்சியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த அட்டாட்சி என்ன தெரியுமா? அன்னி அஹ்லுகு லக்கும் மினத் தீனி கஹைஅத்தித் தைர். நான் உங்களுக்காக, நான் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு முன்னிலையில் மண்ணுடைய ஒரு கட்டியிலிருந்து பறவை போன்ற ஒரு உருவத்தை நான் செய்வேன். அன்னி அஹ்லுகு லக்கும் மினத் தீனி கஹைஅத்தித் தைர். மண்ணின் மூலமாக, மண் கலவையின் மூலமாக பறவை போன்ற ஒரு உருவத்தை நான் உண்டாக்குவேன். உண்டாக்கியதற்கு பின்னால் ஃபன்ஃபுகு ஃபீஹி, அதுல நான் ரூஹ ஊதுவேன், அதுல நான் என்னுடைய மூச்சை நான் ஊதுவேன், என்னுடைய ரூஹை நான் அதிலே ஊதுவேன். ஃபயகூன தைரம் பிஇذنில்லாஹ், அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை கொண்டு, அல்லாஹ்வினுடைய இராதத்தை கொண்டு அது பறவையாக பறந்து சென்று விடும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய உருவத்தை, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மண் கலவையை கொண்டு செய்தான். மண் கலவையை கொண்டு செய்ததற்கு பின்னால் எல்லா வேளையும் மலக்குமார்கள் செஞ்சாங்க. மலக்குமார்கள் செஞ்சதற்கு பின்னால ரூஹ அல்லாஹ் தான் ஊதுனான், ரூஹ அல்லாஹ் தான் ஊதுனான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள், படைக்கப்பட்டு எழுந்தார்கள். இங்கே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் ரூஹ ஊதுவேன், நான் ரூஹை ஊதுவேன். ஃபயகூன தைரம் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் அது பறவையாக பறந்து சென்று விடும். கொஞ்சம் சிந்தியுங்கள். அல்லாஹ் அல்லாதவர்கள், இது அல்லாஹ்வுக்கே உரித்தான தன்மை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரித்தான தன்மை என்றால், சையதுனா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்து குஃப்ர போதித்து விட்டு போனார்களா? இணை வைக்க கற்றுக் கொடுத்து விட்டு சென்றார்களா? அல்லது அவர்கள் தான் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால், தௌஹீதே முழுக்க முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய குர்ஆன் குஃப்ரியத்தை போதிக்கின்றதா?
ஷிர்கை போதிக்கின்றதா? இல்லை. உண்மை இது. இந்த செய்தி சத்தியம். இது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கருத்துக்கு ஒத்தது. அல்லாஹு தஆலா அதை வலியுறுத்துகின்றான். அல்லாஹு தஆலா அதை சரிகாணுகின்றான். சரிகாணுவதின் காரணத்தினால் தான் குர்ஆன்ல அதை இடம்பெறச் செய்தான். குர்ஆன்ல இடம்பெறச் செய்தான். அல்லாஹ் குர்ஆனில் இடம்பெறச் செய்ததின் மூலம் அவன் எதை நமக்கு தெரிவித்து காட்டுகின்றான்? என்னுடைய ஆற்றல், என்னுடைய வல்லமை, என்னுடைய சக்தி, இதை நான் விரும்பியவர்களுக்கு கொடுக்கலாம். அல்லாஹ்ட்ட இன்னைக்கு யாராவது முறையிடுவதற்கு அனுமதி இருக்கிறதா? என்னை ஏன் கருப்பா படைத்தாய், அவரை ஏன் வெள்ளையாக படைத்தாய் என்று முறையிடுவதற்கு யாருக்காவதும் அதிகாரம் இருக்கிறதா? அது அவனுடைய நாட்டம். என்னை கருப்பாக படைத்தான், அதனால அவன் அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வினுடைய ஆற்றல் இல்ல. அவரை வெள்ளையாக படைத்தான், அதனால் அவன் அல்லாஹ் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது அல்லாஹ்வினுடைய நாட்டத்திலிருந்து எப்படி நிறத்தை அவன் விரும்பியவர்களுக்கு கொடுத்தானோ, எப்படி செல்வத்தை அவன் விரும்பியவர்களுக்கு கொடுத்தானோ, எப்படி சுகத்தை அவன் விரும்பியவர்களுக்கு கொடுத்தானோ, எல்லா செழிப்புகளையும் அவன் விரும்பியவர்களுக்கு எப்படி கொடுத்தானோ, அதே போன்று தன்னுடைய ஆற்றலை அவன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கின்றான். இதுல என்ன வித்தியாசம்? அதுக்காக யாரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்மள இருந்து யாரும் அல்லாஹ் அவங்க ரப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடல. அவங்க அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லல. அவர்கள் தான் படைப்பாளி என்று நம்ம சொல்லல. படைத்து பரிபாலிக்க கூடியவர் என்று நம்ம சொல்லிடல. காரணம் ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஆற்றல். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தாக்கினார்கள் என்றால் அல்லாஹ்வால் பிறப்பட்ட சக்தியை கூட அவர்கள் ஹயாத்தாக்கினார்கள். அல்லாஹ்வினுடைய சக்தி, அல்லாஹ் ஹயாத்தாக்கிய அவனுடைய ஆற்றல், அவனுடைய சுயமான ஆற்றல், அவனுடைய தாத்தியத்தான ஆற்றல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உயிர் உண்டாக்கக்கூடிய அந்த ஆற்றல் இறைவனால் வழங்கப்பட்ட ஆற்றல், இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆற்றல். இந்த வித்தியாசம் தெரியுதா? இந்த வித்தியாசத்தை நாம் எடுத்து நம்முடைய அறிவில் நாம் புகுத்தி கொண்டதற்கு பின்னால் இப்ப நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தாக்கினாங்க அப்படின்னு சொல்றதுனால ஷிர்க் உண்டாகாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தாக்கி அவர்களுடைய தன்மை அவர்களுடைய சுயமான தன்மை என்று சொன்னால் ஷிர்க் உண்டாகும். அல்லாஹு தஆலா பிறருக்கு அவன் விரும்பியவர்களுக்கு அவன் நாடியவர்களுக்கு தன்னுடைய ஆற்றலை கொடுக்கின்றான். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதினுடைய கேள்விக்கு நம்ரூது கேட்டுட்டான். என்ன கேட்டான்? ரப்புன்றதுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணும்? ஒன்னு ஹயாத்தை சொன்னாங்க, ரெண்டாவது சொன்னாங்க ஃபைதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால், எனக்கு சுகக்குறைவு ஏற்பட்டு விட்டால் எனக்கு அவன்தான் சுகத்தை கொடுப்பான். எனக்கு யார் சுகத்தை கொடுப்பானோ அவன்தான் என்னுடைய ரப்பு. ஆக ரப்புக்கான தகுதி சுகம் அளிப்பவன், சுகத்தை கொடுப்பவன். ஹயாத்தாக்குதல் ரப்புக்கான தகுதி, மரணிக்க செய்யுதல் ரப்புக்கான தகுதி. அதே போன்று செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தர்றாங்க, சுகமாக்குதலும் சுகத்தை கொடுப்பதும் ரப்புல் ஆலமீனுக்கான தகுதி, ரப்பாக ஆகுவதற்கு தகுதி. நோயை கொடுப்பதும் ரப்புக்குரிய தகுதி, சுகத்தை கொடுப்பது ரப்புக்குரிய தகுதி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபைதா மரிது, நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவன் எனக்கு சுகத்தை தருவான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஒரு செய்தியை சொல்லித் தருவான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், வ உப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ பிஇذنில்லாஹ், நான் ஹயாத்தாக்குவேன், நான் ஹயாத்தாக்குவேன். நான் ஒரு பறவை போன்ற ஒரு உருவத்தை செய்து அதற்குள் என்னுடைய ரூஹை ஊதுவதின் மூலம் அந்த பறவையை பறந்து செல்வ செய்ய என்னால் முடியும். அந்த பறவைக்கு ஹயாத்து கொடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, வ உப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ, பிறவியிலிருந்து பார்வை தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுக்க என்னால் முடியும். வெண்குஷ்ட நோய், குஷ்ட நோய்க்கு நிவாரணம் கொடுப்பதற்கும் என்னால் முடியும் என்று ஹதரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே ஆயத்தினுடைய தொடர்ல இன்னொன்னையும் சொல்வார்கள், ஓ உஹீல் மௌதா பிஇذنில்லாஹ், ஹயாத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஹயாத்தை கொடுப்பவனும் அல்லாஹ், ஹயாத்தை எடுப்பவனும் அல்லாஹ், ஹயாத்தாக இருந்து மரணித்ததற்கு பின்னால் அதை எழுப்பக்கூடியவனும் அல்லாஹ், அதற்கு மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடியவனும் அல்லாஹ். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் பிறவியிலிருந்தே பார்வை இல்லாதவர்களுக்கு என்னால் பார்வை கொடுக்கவும் முடியும், குஷ்ட நோய்களுக்கு நிவாரணம் கொடுக்கவும் என்னால் முடியும், மௌத்தானவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் என்னால் முடியும்.
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த மூன்றுமே ரப்புக்குரிய தகுதி, அல்லாஹுக்குரிய தகுதி. அல்லாஹுக்குரிய தகுதியை அல்லாஹ்வை பற்றி அடையாளம் காட்ட வந்த நபிமார்கள் சொல்லித் தர்றாங்க. அல்லாஹ் செய்யக்கூடியது என்னாலும் செய்ய முடியும். என்ன ஒரே ஒரு வித்தியாசத்தை அவங்க சொல்றாங்க, பி இத்னில்லாஹ், அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை கொண்டு, அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு. அப்ப நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், சுலஹாக்கள் இவர்கள் எல்லார் மூலமாகவும் அல்லாஹ்வினுடைய சிஃபாத்துக்கள் வெளிப்படும், அல்லாஹ்வினுடைய தன்மைகள் வெளிப்படும். ஆனால் அல்லாஹ்விடத்திலிருந்தும் வெளிப்படுவது அவனுக்கே உரித்தான தகுதி. இந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், சுலஹாக்கள் இவர்களின் மூலமாக அது வெளிப்படும் பொழுது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்டதாக அது இருந்து கொண்டிருக்கும். இந்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் இவங்களுடைய சரி வாழ்க்கையில் அவங்க ஹயாத்தா இருக்கும் பொழுது இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சாங்க, சரி நியாயமாது. அவர்கள் மரணித்ததற்கு பின்னால், இன்னைக்கு கேள்வி அதுதான், மரணித்ததற்கு பின்னால் சந்தேகமே அதுதான், கேள்வி நம்ம சொல்லக்கூடாது. நம்மள நிறைய பேர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது. மரணித்ததற்கு பின்னால் அவங்களால் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், அவர்களால் இந்த உதவிகளை எங்கனம் அதை செயல்படுத்த முடியும் என்று நமக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஷாஃபி மதஹபினுடைய இமாம்கள்ல, உலமாக்கல்ல மூத்த உலமா, மிகுந்த ஆற்றல் உள்ளவர்கள் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க தங்களுடைய கிதாப்ல ஒரு வாசகத்தை சொல்லி தருவாங்க. வலிர் ருசுலி வல் அம்பியாயி வல் அவுலியாயி வஸ் சாலிஹீன இகாசத்தும் பஅத மௌதிஹிம். ரசூல்மார்கள், நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள் இவர்கள் மரணித்ததற்கு பின்பும் உதவி புரியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மரணித்ததற்கு பின்பும் இவர்களுடைய உதவி எதிர்பார்க்கப்படக்கூடியது, இவர்களுடைய உதவி துண்டித்து போகக்கூடியது கிடையாது. காரணம் ஏன் தெரியுமா? லிஅன்ன முஅஜிஸாத்துல் அம்பியாயி வ கராமாத்துல் அவுலியாயி லா தன்கத்தியு பிமௌதிஹிம். ஏனென்றால் நபிமார்கள், ரசூல்மார்களினுடைய முஅஜிஸாக்கள், வலிமார்களினுடைய கராமாத்துகள் அவர்களுடைய மௌத்தின் மூலம் துண்டிக்கப்படக்கூடியதல்ல, நின்றுவிடக்கூடியது கிடையாது. காரணம் ஏன் தெரியுமா? அவர்கள் வெளிப்படையான உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்கள், மறைமுகமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நம்முடைய கண்ணுக்கு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. லிஅன்னஹும் யுஸல்லூன வ யுஹஜ்ஜூன ஃபீ குபூரிஹிம். ஏன் தெரியுமா? அவங்க தங்களுடைய கபர்களில் தொழுதுட்டு இருக்கிறாங்க, ஹஜ் செய்கிறாங்க என்று அல்லாஹு தஆலாவினுடைய திருத்தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே அல்லாஹ் நமக்கு இதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்றார்கள். மேராஜில் பல அற்புதத்தை பார்த்தார்கள். அத்தனை அற்புதத்தையும் மக்களிடத்தில் சொன்னார்கள், தன்னுடைய உம்மத்துக்கு சொன்னார்கள். அப்படி சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்னி ரஅய்து மூஸா அலைஹிஸ்ஸலாம் வ ஹுவ யுஸல்லி ஃபீ கப்ரிஹி. நான் மூஸா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தேன், அவங்க கபர்ல நின்று தொழுதுட்டு இருந்தாங்க. நான் இன்னாரை பார்த்தேன், நான் அன்னாரை பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பட்டியலையே போடுறாங்க. ஒரு ஹஜ்ஜுக்கு போயிருந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களோடு போயிட்டு இருக்கிறாங்க. அரஃபாவினுடைய அந்த ஹஜ்ஜினுடைய அந்த பகுதிகளில், ஹரமினுடைய அந்த பகுதிகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இது என்ன இடம், இது என்ன இடம், இதனுடைய இந்த மேட்டுக்கு என்ன பெயர், இந்த பள்ளத்தாக்குக்கு என்ன பெயர், அந்த இடத்துக்கு என்ன பெயர், இந்த இடத்திற்கு என்ன பெயர் என்று ஒவ்வொரு இடமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்திற்குரிய பெயரை சொல்றாங்க. யா ரசூலுல்லாஹ், இது ஹர்ஷா, இது ஹர்ஷான்ற இடம், இது இன்ன இடம், இது அன்ன இடம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறேன், அவர்கள் ஒரு நாக்கத்தின் பைதா, வெள்ளை நிற ஒட்டகத்தில் அமர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றேன், இன்ன உடை உடுத்தி இருக்கிறார்கள், இன்ன தலப்பாகை வைத்திருக்கிறார்கள், இன்ன அசா கையில் வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் மறுக்கக்கூடிய கூட்டம் அல்ல. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக.
நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை உண்மை என்று நம்பி நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். காரணம், நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள் சாமானியமானவர்கள் கிடையாது, நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, அசாதாரணமானவர்கள் கிடையாது. நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள் நம்முடைய இமாம்கள், நம்முடைய உலமாக்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க, நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த செய்தியை எல்லாம் மனதில் வைத்து இந்த செய்திகளை எல்லாம் ஆராய்ந்ததற்கு பின்னால் இப்னுல் ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லிஅன்னஹும் யுஸல்லூன வ யுஹஜ்ஜூன ஃபீ குபூரிஹிம். அந்த வலிமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் அவங்களுடைய கபர்களில் அவங்க தொழுது கொண்டும் ஹஜ் செய்து கொண்டும் இபாதத்துகளிலேயும் திக்ரிலேயும் ஃபிக்ரிலேயும் இருக்கிறாங்க. இது எங்க இருக்கக்கூடிய நிலை? உலகத்தில் இருக்கக்கூடிய நிலை. உலகத்தில் இருக்கும் பொழுது வெளிப்படையாக இருந்தார்கள், மரணித்ததற்கு பின்னால் மறைந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். மறைவு, ஒளிவு மறைவு வெளிப்படையாக இருந்தது, மறைவுக்கு போயிருக்கிறாங்க. இந்த வித்தியாசம் தானே தவிர மற்ற எல்லாமே அப்படியே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் அவர்களால் எப்படி உதவி செய்ய முடியுமோ அதே போன்று மரணித்ததற்கு பின்னாலும் அவர்களிடத்திலிருந்து உதவி எதிர்பார்க்கப்படக்கூடியது, ஆதரவு வைக்கப்படக்கூடியது, உதவி செய்ய முடியாது என்பதல்ல என்பதை நம்முடைய மதுஹபினுடைய இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு செய்திக்கு நம்ம வந்துட்டோம். அல்லாஹ் அவனாக அந்த செயலை செயல்படுத்தும் போது அவனுக்கே உரித்தானது, அவன் பிறரின் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது அவனால் வழங்கப்பட்டது வெளிப்படுவது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2-3 விஷயத்தை சொன்னாங்க. அடுத்து இன்னொன்னையும் சொல்றாங்க. மறைவான செய்தி யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். இல்முல் கைப் முழுக்க முழுக்க யாருக்கு உரித்தானது? அல்லாஹ்வுக்கு உரித்தானது. அதற்கு பின்னால் அவன் நாடியவர்களுக்கு யாருக்கு உண்டோ அது முழுக்க முழுக்க மறைவான செய்தி அல்லாஹ்வுக்கு உரித்தானது. இந்த 2 செகண்டுக்கு பிறகு என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. நாளை காலையில் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. நாளை கழித்து என்ன நடக்குன்றது தெரியாது. ஏன் ரொம்ப தூரம் போக தேவையில்லை, அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கே உரித்தான தன்மைகள். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக அல்லாஹ்வே சொல்லி காட்டுவான், ஓ உனப்பியுக்கும் பிமா தஅகுலூன வமா தத்தகிரூன ஃபீ புயூத்திக்கும். தன்னுடைய மோஜிசா என்று வெளிப்படுத்தும் பொழுது, தன்னுடைய நபித்துவத்திற்கு சான்று அவர்கள் வழங்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்றது என்னால சொல்ல முடியும். அதை கூட இன்னைக்கு சொல்றவன் தான் ஸ்மெல் வச்சு சொல்லிட்டாங்க அப்படின்வாங்க. சரி, அடுத்து சொல்றாங்க, ஒமா தத்தகிரூன ஃபீ புயூத்திக்கும். உங்களுடைய வீடுகளில் நீங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கிறீங்க, எதை வச்சுட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய பண்பை குறித்து சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஏராளமான செய்தியை சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஏராளமான செய்தி. ஒரு சஹாபி வருகின்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இன்னென்ன செய்திகளை எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய மளிகை கடை லிஸ்ட் மாதிரி ஒரு பெருசா ஒரு லிஸ்டே போட்டு வராங்க. பெரிய லிஸ்ட். முதல்ல இதை கேட்கணும், 2வது இதை கேட்கணும், 3வது இதை கேட்கணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டோடு வர்றாங்க ஒரு சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி சபைக்குள்ள வந்த உடனே அந்த சஹாபிகிட்ட கேட்குறாங்க, அத்தஸ்அலுனி அம் உக்பிருக்க. நீங்களே உங்களுடைய கேள்விகளை கேட்குறீங்களா? பட்டியல் போட்டு வந்தது நீங்களே என்கிட்ட கேட்குறீங்களா? அல்லது உங்களுடைய பட்டியலினுடைய வரிசை பிரகாரம் நான் சொல்லித் தரட்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொல்லித் தரட்டா? சஹாபி கேட்குறாங்க, நம்மளா இருந்தா வேற மாதிரி போயிருந்திருக்கும். அல்லாஹ் நம்மளை அந்த நேரத்தில் படைக்காம இருந்து ரொம்ப ஹைர். இந்த காலத்தில் நம்ம பிறந்திருப்பது ரொம்ப ஹைர். அந்த நேரத்தில் பிறந்து ஒரு அடிமட்ட ஒரு சஹாபியா இருந்தா பெருமைக்குரிய விஷயம்தான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே சமயத்தில் ஒரு அபூஜஹல், உத்துபா, உமையாவு போன்றா இருந்தால் நஊது பில்லாஹி மின் தாலிக். அந்த வகையில் நம்ம இந்த நேரத்தில் வந்திருப்பது ரொம்ப ஹைர். அப்போ அந்த சஹாபி நம்மள மாதிரி இல்லை, எங்க சொல்லுங்க பார்ப்போம், கரெக்டாக சொல்றீங்களான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லலை. அவங்க சொல்றாங்க, துஹ்பிர்னி யா ரசூலல்லாஹ், நீங்களே எங்களுக்கு சொல்லித்தாங்க. அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? நீங்க சரியா சொல்றீங்களான்னு பார்க்கறதுக்காக இல்லை, நஸ்தாது ஈமானம் வ யகீனா. நீங்க சொல்லும் பொழுது எங்களுடைய ஈமான் இன்னும் பலப்பெறும், எங்களுடைய ஈமான் இன்னும் வலுப்பெறும், எங்களுடைய ஈமானுக்கு ஒரு புத்துயிராக இருக்கும். நீங்களே சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் வருஷ பிரகாரம் சொல்றாங்க. அப்ப மறைவான செய்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்து சொன்னாங்க?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்ல முடியும். காரணம், அல்லாஹ்வினுடைய கலீஃபாக்களில் முதன்மையான கலீஃபா கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ஆற்றலை தன்னுடைய கலீஃபாக்களுக்கு அவன் கொடுத்தான். தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய வல்லமையை தன்னுடைய கலீஃபாவுக்கு கொடுத்தான். எனவே அல்லாஹ்விடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அது அவனுக்கே உரித்தானது, சுயமானது. அடியார்களிடத்திலிருந்தும் வெளிப்படும் பொழுது அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. இந்த வித்தியாசத்தை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வித்தியாசத்தை உணர்ந்து நாம் உதவி தேடக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் அது குஃப்ர் ஷிர்காக அது அமையாது. நம்ம இன்னைக்கு கேட்கிறோம், வலிமார்கள்ட்ட கேட்கிறோம், எப்படி கேட்கின்றோம், எந்த கருத்தில் கேட்கின்றோம்? வலிமார்கள்ட்ட கேட்டாலுமோ, நபிமார்கள்ட்ட கேட்டாலுமோ, யாரிடத்தில் கேட்டாலுமோ, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றலிலிருந்தும் எங்களுக்கு தாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றலிலிருந்தும் எங்களை ரட்சியுங்கள், எங்களை பாதுகாருங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு தான் கேட்கிறோம். இது கூடவே கூடாது. அல்லாஹ் அல்லாத யார்ட்டையுமே கேட்க கூடாது அப்படின்னு சொன்னா, ஒரு துண்டு கீழே விழுந்திருக்கு, தம்பி கொஞ்சம் எடுத்தாங்க அப்படின்னு கேட்பது கூட ஷிர்க். அது கூட யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்வா வந்து நேரடியாக வந்தா எடுத்து தருவான்? அது கூட ஷிர்க். எனவே வலிமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், மேன்மக்களிடத்தில் நம்ம உதவி தேடுறோம் அப்படின்றது வந்து அவர்களிடத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் இருந்து எங்களுக்கு தாருங்க அப்படின்றது தான் அதனுடைய பொருள். இப்போ கேள்விலாம் என்ன? எதுக்கு எடுத்தாலும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்றதான் கேள்வி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத எத்தனையோ விஷயத்தை கேள்வியே இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறான், அது வேற விஷயம். எத்தனையோ விஷயங்களை இது மாதிரியா சட்டை தச்சா போட்டாங்க ரசூல்லா, இது மாதிரி பட்டன் வச்சு போட்டாங்களா, அல்லது ஜுப்பா போட்டோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில பட்டன்கள்லாம் ஒன்று போடும், இது மாதிரிலாம் இருந்ததா? உடையில எத்தனை மாற்றங்கள், வாழ்க்கையில எத்தனை மாற்றங்கள், நடைமுறையில் எத்தனை மாற்றங்கள், அதுக்கெல்லாம் அல்லாஹ் ரசூல் செஞ்சாங்களா, ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வர்றதில்லை. மார்க்க விஷயம் வரும்போது மட்டும் ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்களான்னு கேள்வி. நம்ம சொல்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பலருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் யாரிடத்தில் சென்று உதவி தேடணும்? அவங்களே உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய உதவி எதிர்பார்க்கப்படக்கூடியது. நம்ம ஓதுறோம், நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம்? யாமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபியாத்தம் மின் இஸ்பாயிஹி பரவல் ஜெய்ஷ பில் மததி. அடுத்து சொல்லுவோம், இன்னி இத மஸ்ஸனி லைமுன் யுரவ்வியுனி அகூலு யா சய்யித சாதாத்தி யா சனதி. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ரசூலாட்ட தான் நம்ம முறையிடுறோம். நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் ரசூலாட்ட தான் முறையிடணும். அந்த முறையிடக்கூடிய பண்பாடை அல்லாஹ் தஆலா நமக்கு தரட்டும், அல்லாஹ் நசீபாக்கட்டும். அந்த ரசூலினுடைய உதவி நமக்கு கிட்டட்டுமாக, அந்த ரசூலினுடைய மஹப்பத்தும் அவர்களுடைய உதவியும் நமக்கு கிடைக்கட்டுமாக. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்கிட்ட போய் உதவி தேடணும்? யார்கிட்டையும் உதவி தேட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகாஸா செய்திருக்கிறார்கள். தனக்காக அல்ல, தன்னை நம்பியவர்களுக்காக, தன்னை நாடி வந்தவர்களுக்காக, அவர்களுக்காக வசீலா செய்துவிட்டு, அவர்களுக்காக இஸ்திகாஸா செய்துவிட்டு, இரண்டாவதாக நமக்கு சொல்லித் தருவது, இஸ்திகாஸா செய்வதும் வசீலா செய்வதும் என்னுடைய வழிமுறை மட்டுமில்ல, நபிமார்களுடைய வழிமுறை. நீங்க செய்யுங்க, அதை கடைபிடியுங்க அப்படின்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் ரசூல்லாட்ட எதை கேட்டாலும் நேரடியாக அல்லாட்ட போய் கேளுன்னு அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌஹீதை போதிக்க வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தௌஹீதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தௌஹீதை போதிக்க வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலும் சஹாபாக்கள் தன்னிடத்தில் உதவி தேடி வரும்பொழுது, உதவி நாடி வரும்பொழுது, நீங்க அல்லாட்ட கேளுங்க, திரும்ப திரும்ப ஏன்ட்டே வாரீங்களே அப்படின்னு சொல்லலை. என்ன தேவையை கொண்டு வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சாங்க. அப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவை எதை உணர்த்துகிறார்கள்? நேரடியாக அல்லாஹ்ட்ட போறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. யாரை பார்த்து? யாருக்கு? சஹாபாக்களுக்கு. அவங்கள்ட்ட தானே சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி தேடி வரும்பொழுது, நீங்க நல்ல பெரிய தரஜால இருக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்ட்ட போய் கேட்டு வாங்கிக்கிறீங்க. ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளை வாப்பாவுக்கு ரொம்ப செல்லம், வாப்பா எதை கேட்டாலும் வாப்பா கொடுத்துருவார். 2 பிள்ளைங்களை வாப்பாவுக்கு பிடிக்காதுன்னு வரும்பொழுது, இந்த 3வது 4வது உள்ள பிள்ளை தன்னுடைய அண்ணன்மார்கள்ட்ட சொல்லுவான், கொஞ்சம் எப்படியாவது வாப்பாட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் அதை வாங்கி தர பாருங்களேன் அப்படின்ட்டு வாப்பாவிடத்தில் அண்ணனுடைய சிபாரிசோடு போவான். ஆனால் அதே சமயத்தில் வாப்பாவினுடைய ரொம்ப செல்ல பிள்ளை
தன்னுடைய தம்பியிடத்திலேயோ தன்னுடைய அண்ணன்ட்ட போய் எனக்கு வாப்பாட்ட நீ அதை கொஞ்சம் சொல்லி அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்போ உனக்கு நீ வா, நீ என்ன சொன்னாலும் வாப்பா இப்போ கேட்பாங்களே, நீ என்ன கூப்பிடுற, நேரடியாக போ அப்படின்னு தானே சொல்றது தானே வளமை. அதுதான் யதார்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பண்படுத்தப்பட்டவர்கள் சஹாபா பெருமக்கள். அதனால தான் சொன்னாங்க கைருல் குரூனி கர்னி, என்னுடைய சிறந்த காலம் என்னுடைய காலம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்களை ஒரு காரணம் ஏதேனும் ஒரு தேவையை கேட்டு வரும் பொழுது அந்த சஹாபாக்கள்கிட்ட நீங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க, நீங்க சிறந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க, நேரடியா போய் கேளுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அப்படியா, என்ன விஷயமா இப்படி செய்யுங்க, இந்த விஷயமா அப்படி செய்யுங்க, இந்த விஷயமா இந்தாங்க எடுத்துக்கிறங்க அப்படின்னு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருக்கு உதவி செய்தவர்கள். பிறருக்கு உதவி செய்தவர்கள் யாரிடத்திலும் உதவி தேட வேண்டியதில்லை. அப்படி இருந்தும் வேண்டினார்கள். யாருக்காக? தன்னை நம்பி வந்தவர்களுக்காக வேண்டினார்கள். அப்படி வேண்டுவதின் மூலம் தன்னை நம்பியவர்களுக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறாங்க? இஸ்திகாசா வசீலா இரண்டும் அது என்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழி, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழி. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பேரப்பிள்ளைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள். அவங்கள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் தன்னுடைய பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு அவங்களுக்கு ஒரு துஆவை ஓதி அவங்களுக்கு ஊதுவார்கள். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா வமின் ஷர்ரி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா என்று இந்த துஆவை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதுவார்கள், ஓதி பார்ப்பார்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைங்களுக்கு. அர்த்தம் சொல்றா இருந்தா, யா அல்லாஹ் அவுது பி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கலிமாத்துகளை கொண்டும் நான் உதவி தேடுகின்றேன், பாதுகாப்பு தேடுகின்றேன். ஒமின் ஷர்ரி ஷைத்தானி வஹாமா, எதை விட்டு? ஷைத்தான்களினுடைய சேட்டைகளை விட்டு, கந்திஷ்டிகளை விட்டும் நான் இவை கலிமாத்துல்லாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப கலிமாத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே விட்டுருந்தா பரவாயில்லை, அடுத்து சொல்லி தர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இன்ன அபாகுமா கானா யுஅவ்விதானி பிஹா, உங்களுடைய இரு தந்தைகள் அப்படின்னா இரு நபிமார்கள், எனக்கு முன்னால் வந்த இரண்டு நபிமார்கள், உங்களுடைய தந்தைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போன்ற உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய முந்திய தந்தைகள், இவர்கள் இந்த இரண்டை கொண்டும், இந்த இரண்டு பேர்களும் இந்த கலிமாத்துகளை கொண்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. கலிமாத்துல்லா அப்படின்னா நம்முடைய ஆள் லேசா சொல்லிடுவான். அல்லாஹ் அப்படின்றது அல்லாஹ்வுடைய கலிமா, ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்லாம் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கலிமா தாங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா நம்ம விளக்கம் சொல்றதை விட இப்ப நம்ம கூட சொல்லலாம், அது கூட நியாயமா படலாம். குர்ஆனினுடைய வாசகங்கள் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கலிமாத்துகள், குர்ஆனினுடைய ஆயத்துக்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கலிமாக்கள் அப்படின்னு சொல்றதுல நமக்கு தப்புன்னு படுறதில்லை. காரணம் நம்முடைய இல்மு அந்த அளவுக்கு தான். நம்முடைய பலகீனமான இல்மு கொண்டவர்கள், பலகீனமான ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய கலிமாத் அப்படின்றதுக்கு விளக்கம் தருவதற்கு தஃப்சீர் கலைகளை தேர்ந்தவர்கள் தான் அதுக்கு சரி. இமாம் ராஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருவார்கள், கலிமாத்துல்லா அப்படின்னா என்ன தெரியுமா? இஸ்திஆதத்தும் மினல் அர்வாஹில் பஷரியத்தி ஃபில் அர்வாஹில் ஆலியத்தில் முகத்தஸத்தி தாஹிரத்தி தய்யிபா, அல்லாஹ்வினுடைய ரூஹ்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூஹ்கள் இருக்குது அல்லவா, அந்த ரூஹ்களிலேயே மோசமான ரூஹ்களை தவிர புனிதத்திற்குரிய ரூஹ்கள், பரிசுத்தத்திற்குரிய ரூஹ்கள், மேன்மைக்குரிய ரூஹ்கள், இந்த ரூஹ்கள் தான் கலிமாத்துல்லாவை கொண்டு முராதாகும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வசீலாக வைத்து பாதுகாவல் தேடுகின்றார்கள்? உன்னுடைய படைப்புகளிலேயே மிக உன்னதமான சிறந்த படைப்புக்குரியவர்கள், அவர்களுடைய அர்வாஹ்களை கொண்டும் நான் உன்னிடத்திலே வசீலாவாக வைத்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா தேடி இருக்கிறார்கள். இது தன்னுடைய வழி மட்டுமல்ல, தனக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய வழியும் இதுதான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அடுத்து ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்காக, தன்னை நாடியவர்களுக்காக வசீலா செஞ்சதுல இன்னொரு வழி, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தாயார் ஃபாத்திமத்து பின்து அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க வஃபாத்தான பொழுது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட ஒரு செய்தியை ஹதீஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. லம்மா மாத்தத் ஃபாத்திமத்து பின்து அஸத் உம்மு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்து அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்தான பொழுது அத்ஹபஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கப்ரிஹி பியதிஹி ஷரீஃபதி. அவர்களினுடைய ஜனாசாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் தூக்கி கொண்டு கபருக்குள் கொண்டு வைத்தார்கள். கபருக்குள் வைத்துவிட்டு இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மி ஃபாத்திமத்து பின்து அஸத். இறைவா, என்னுடைய தாய், என்னுடைய தாய் அப்படின்னு சொன்னா என்னுடைய பெரியத்தா மனைவி, என்னுடைய பெரியத்தா மனைவியாகிய ஃபாத்திமா பின்த் அஸத் என்ற என்னுடைய தாய்க்கு அவர்களுடைய குற்றத்தை, அவர்களுடைய குறைகளை, அவர்களுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக அப்படின்னு விடல. அடுத்து சொல்றாங்க, வவஸ்ஸ அலைஹா மத்ஹலஹா, அவர்களுடைய கபரை அவர்களுக்கு நீ விசாலமாக்கி வை. எப்படி தெரியுமா? உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அப்படின்னு கேட்கல. அடுத்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஹக்கி நபியிக, பிஹக்கி நபியிக, உன்னுடைய நபியாகிய என்னுடைய பொருட்டால், வல் அம்பியா இல்லதீன மின் கப்லு, எனக்கு முன்னால் வந்த நபிமார்களினுடைய பொருட்டால், என்னுன் பொருட்டால், எனக்கு முன்னால் வந்த நபிமார்களின் பொருட்டால் என்னுடைய தாயினுடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து அவர்களுடைய கபரை நீ விசாலப்படுத்துவாயாக. இன்னக அர்ஹமுர் ராஹிமீன். அடுத்துதான் வருது, அடுத்துதான் நீ ரஹ்மத்துக்குரியவன். என்னுடைய பொருட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா சொல்லி தர்றாங்க, என்னுடைய பொருட்டால், எனக்கு முன்னால் வந்த நபிமார்களின் பொருட்டால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்லித் தருவதின் மூலம் எதை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள், எதை நமக்கு போதிக்கின்றார்கள்? இஸ்திகாசா, வசீலா, இது இரண்டும் என்னுடைய வழிமுறை, எனக்கு முன்னால் வந்த நபிமார்களின் வழிமுறை. இதை பெரும் சஹாபா பெருமக்கள் கண்மணி நாயகத்திடத்திலிருந்து முழுமையாக கற்றுக்கொண்டது, விளங்கிக் கொண்டதினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இதனுடைய வெளிப்பாடு எந்த விதத்தில் ஏற்பட்டது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வெளிப்படையான வாழ்க்கையின் மறைவுக்கு பின்னால், அவர்களுடைய வெளிப்படையான வாழ்க்கை முடிவுக்கு வந்ததற்கு பின்னால், சீதனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், அவர்களுடைய ஆட்சி காலம், பைஹக்கியில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்குது. பிதாயா வன் நிஹாயால இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க, அன்னன்னாஸ் கத் அஸாபஹும் கஹத்துன் ஃபீ ஸமனி உமர் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்துல மக்களுக்கு கடும் பஞ்சம், கடும் கஷ்டம், மழை இல்லை, மழை இல்லாமல் விவசாயம் இல்லை, தாவரங்கள் இல்லை, கஷ்டமோ கஷ்டம், பஞ்சத்திற்குரிய காலம். ஃபஜாஅ ஹிலால் இப்னுல் ஹர்ஸ் ரலியல்லாஹு தஆலா, ஹிலால் இப்னு ஹர்ஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வர்றாங்க. அறிவிக்கும் பொழுது ராவிகள் பின்னால் இப்படிலாம் ஒரு சமுதாயம் வருன்றது தெரிஞ்சதுனாலே சில வார்த்தைகளை போடுறாங்க. அந்த வார்த்தைகளை நம்ம விளங்கணும். சொல்றாங்க, அதனுடைய ராவி சொல்றாங்க, ஃபஜா ஹிலால் இப்னு ஹர்ஸ். அந்த ஹிலால் இப்னு ஹர்ஸ் யார் தெரியுமா? ஃபகான மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஒருவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகளில் ஒருவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொண்டர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? அது வேற யாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தின் மூலம் பண்படாதவராக இருக்கலாம்னு நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் வருகின்றார்கள். வந்து நேரடியாக கண்மணி நாயகத்தினுடைய ரௌதாவுக்கு வந்து முன்னால் வந்து நிற்கிறாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அன்றைய காலத்தில் இன்றைய காலத்து மாதிரி பூட்டிலாம் வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதா எல்லாருக்கும் சொந்தமானது. பொறாமை கொண்டு பூட்டி வைத்திருக்கிறார்கள், அது வேறு விஷயம். பூட்டினாலும் அத்தனை தடைகளையும் மீறி தன்னுடைய முஹிப்பீன்களை, தன்னுடைய நேசர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி கொடுப்பார்கள். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. ஹிலால் இப்னு ஹர்ஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதாவுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்தஸ்கி லி உம்மத்திகே, நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்துக்காக மழை பொழியச் செய்யுங்கள். இஸ்தஸ்கிலி உம்மத்திக்கே, உங்களுடைய உம்மத்துக்காக மழை பொழியச் செய்யுங்கள். காரணம் ஏன் தெரியுமா? அன்னஹும் கத் ஹலகு, ஏண்டா அவங்கெல்லாம் ஹலாக்காய் போயிட்டு இருக்கிறாங்க. பஞ்சத்தின் காரணத்தினால் ஹலாக்கத்தினுடைய வாயிலை தொட்டு விட்டார்கள். அன்னஹும் கத் ஹலகு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிடுகின்றார். முறையிட்டவர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சில பேர்களை சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா அந்த மேன் மக்களுக்கு அந்த தௌஃபீக் கொடுப்பான். உடனே நம்ம சொல்றா இருந்தா நம்ம ஆட்கள் என்ன செய்வான், அது உடனே அந்த இடத்துல அப்படி ஒரு மயக்கம் ஏற்பட்டுச்சா, தூக்கம் வந்துச்சா, தூங்குனாங்களா, மயக்கம் விட்டு கீழே விழுந்தாங்களா, அப்படிலாம் வரலாம். சமீபத்தில் கூட ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆஷிகுர் ரசூல், அவர் எந்த நாட்டுக்காரன்னு தெரியல, ஏதோ ஒரு பாஷை, அவருடைய பாஷை எதுன்னு சொல்ல தெரியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதாவுக்கு முன்னால நின்று தன்னுடைய பாஷை, அவர் சொல்லக்கூடிய துணிகள் இது போங்கலாம் பார்க்க போறாருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்தும் முகமாக உதவி தேடிக்கொண்டிருக்கின்றார், ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய சுருத்திகள் வந்து அவனை அடித்து தள்ளிட்டு போறாங்க, வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போறாங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதோடு அவருடைய ரூஹ் அங்கே பிரிஞ்சது. அதே இடத்துல ரௌதாவுக்கு முன்னால வச்சு நடந்ததாக ஹஜ்ஜுக்கு போன உம்ராவுக்கு போன இடத்துல பார்த்த செய்தியை நாகூர்ல மக்கள் சொன்னாங்க, ஆலிம்கள் சொல்லி தந்த செய்தி. சரி ஹைர், இது அல்லாஹு தஆலா அவருடைய ரசூலின் மீது பற்றற்ற பிரியம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய தௌஃபீக். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இப்போ இந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் வந்து இந்த முறையீடை வைத்து விட்டு அப்படியே கொஞ்சம் மயக்கமுற்று விடுகின்றார் அல்லது உறங்கி விடுகின்றார். ஃபகலபதுஹு ஐ ஃபகலப அலைஹி ஐனாஹு, அந்த சஹாபிக்கு ஒரு மயக்க நிலை ஏற்பட்டு விடுகின்றது, ஒரு தூக்க நிலை ஏற்பட்டு விடுகின்றது. ஃபரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி, அந்த கொஞ்ச நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலில் காணுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தியை முன்பு கூட உங்களுக்கு சபையில் சொல்லியிருக்கிறேன், போன ரபியுல் அவ்வல்ல ஹயாத்துன் நபின்ற தலைப்பு பேசும்போது இந்த செய்தி சொல்லியிருக்கிறேன். அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் மீண்டும் நம்ம சொல்லுவோம், நம்முடைய ஈமானை புதுப்பிப்போம், மீண்டும் சொல்லி நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். ஃபகால லஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, இத்ஹப் இலா உமர் ரலியல்லாஹு தஆலா, அன்றைய நேரத்திலுடைய ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா இல்லையா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியுது ஹலீஃபா யார் ஆண்டு கொண்டிருக்கிறார், யார் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்ஹப் இலா உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்களிடத்திலே சென்று அவர்களிடத்தில் சொல், என்னுடைய சலாத்தினை சொல், என்னுடைய சலாத்தினை ஃபக்ராஹு மின்னி அஸ்ஸலாம், என்னுடைய சலாத்தினை அவர்களுக்கு சொல். ஃபஅக்பிர்ஹு, அவங்களுக்கு செய்தி சொல், அன்னஹும் முஸ்கூன், அவங்களுக்கு மழை பெய்யும், மழை கிடைக்கும், பஞ்சம் நீங்கும் என்பதை சொல்லுங்கோ அப்படின்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி வந்து சொல்லுகின்றார். வந்து சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா இதை கேட்ட உடனே ஃபபகா உமர் ரலியல்லாஹு தஆலா, தௌஹீதை வழிநாட்டுவதற்கு, தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய வாளை எதிரிகளில் மிகுந்த பெரிய எதிரிக்கு முன்னாலும் கூட தன்னுடைய வாளை உருவதற்கு தயங்காதவர்கள் செய்தனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா, வீரத்திற்கு பேர் போனவர்கள். தனக்கு முன்னால் ஷிர்க் நடப்பதை அனுமதிப்பார்களா, ஆமோதிப்பார்களா, பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்களா? அந்த சஹாபியை தன்னுடைய வாளை உருவிக்கொண்டு எச்சரிக்கவில்லை. எப்படி நீ நபி நாயகத்தினுடைய ரௌதாவில் சென்று இப்படி நீ கேட்கலாம்? இது ஷிர்க் அல்லவா? இது முறையற்ற காரியம் அல்லவா? நாயகம் சொல்லி தந்ததற்கு மாற்றமான காரியம் அல்லவா? அப்படின்னு கேட்கல. ஃபபகா உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அழுதாங்களா. ஏன் தெரியுமா? எனக்கு இந்த சிந்தனை வராம போயிட்டு, எனக்கு இந்த சிந்தனை வராம போயிட்டு, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ஃபபகா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா. இது எங்க பதிவாயிருக்குது? பிதாயா வன் நிஹாயில பதிவாயிருக்குது, பைஹக்கில பதிவாயிருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள், அவங்க விரும்பி உங்களுக்கு எதையும் கொடுக்கலாம், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்க முடியும், கொடுப்பார்கள். அவங்களுடைய உதவி நமக்கு கிட்டட்டுமாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன்னஹும் ரது மா ஆதாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எதை கொடுத்தார்களோ அந்த ஒன்றை அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து கொண்டால், வஹஸ்புனல்லாஹ், மேலும் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் என்று அவர்கள் தனக்குத்தானே போதுமாக்கி கொண்டால், சய்யுதீனல்லாஹு மின் ஃபத்லிஹி வ ரசூலுஹு, அல்லாஹ் இன்னும் மேன்மிச்சமாக கொடுப்பான். இதுக்கு இன்னொரு ஆயத்தை நம்ம சொல்லலாம், லைன் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்க ஷுக்ர் செஞ்சா உங்களுக்கு நிரம்ப தருவேன். அப்ப அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நான் தருவதை திருப்திப்பட்டு கொண்டு அல்லாஹ்வே போதுமானவன் என்று போதுமான வாழ்க்கையை நீங்கள் கடைபிடித்துக் கொண்டால் இன்னும் அதிகமாக நான் தருவேன். அல்லாஹ் தஆலா அதோட நிறுத்தல, வ ரசூலுஹு, அவனுடைய ரசூலும் என்னுடைய ரசூலும் உங்களுக்கு கொடுப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்திலும் கொடுத்தார்கள். தான் பட்டினியாக இருந்தார்கள், தன்னுடைய சஹாபாக்களுடைய வயிறு நிரம்ப செய்தார்கள்.
தான் உடுத்தாமல் இருந்தார்கள், தன்னுடைய சஹாபாக்களுக்கு உடுத்த கொடுத்தார்கள். தன்னை நம்பி வந்தவர்கள், நாடி வந்தவர்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இருந்தது ஈச்சமர கட்டில தான் இருந்தாங்க, ஈச்சமர நாரினுடைய கட்டில தான் இருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய சஹாபாக்களை செல்வ செழிப்பில் வாழ வைத்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, எவ்வளவு பெரிய சஹாபிகள், எவ்வளவு பெரிய செல்வத்தில் இருந்த சஹாபிகள். யாரின் மூலமாக கிடைத்தது? நாயகத்தின் மூலமாக கிடைத்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைத்தது. வாழ்வில் கொடுத்தார்கள், வஃபாத்துக்கு பின்பும் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பஞ்சமாக இருக்கும் பொழுது மக்கள் மழை வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்தவில்லை, நாயகத்திடத்தில் சென்றார்கள். நாயகத்திடத்தில் கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்தில் மழை கிடைத்தது. மழை கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சஞ்சலத்தில் இருக்க நபிகள் நாயகம் அவர்களை வைக்கவில்லை. கனவுல தோன்றி சொன்னாங்க, உதவி உங்களுக்கு கிடைக்கும், மழை வரும், மழை பொழியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் கொடுத்துட்டாங்க. இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க. இப்னு கசீர் தஃப்சீர் இப்னு கசீர்ல பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி. உத்பி ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. இந்த சஹாபி சொல்றாங்க, குந்து ஜாலிசன் இந்த கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுடைய மக்பராவில் நான் உட்கார்ந்திருந்தேன், ரவுதாவில் நான் உட்கார்ந்திருந்தேன். அப்படி உட்கார்ந்திருக்கும் போது ஃபஜா அராபியுன், ஒரு ஆராபி வந்தார், ஒரு காட்டுவாசி வந்தார். வந்தவுடன் ஃபகால அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், சமிஅத்துல்லாஹ யகூல், நபியே நாயகமே, அல்லாஹ் சொல்வதாக உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கிறோம், நான் கேட்டிருக்கிறேன். குர்ஆன்ல ஆயத் இருக்குது, வலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அநீதம் இழைத்துக் கொண்டவர்கள், அநியாயம் புரிந்து கொண்டவர்கள், பாவத்தில் மூழ்கியவர்கள் நபிகள் நாயகம் உங்களிடத்தில் வந்து உதவி தேடி, பாவ மன்னிப்பு தேடி, பிழை பொறுக்க தேடி வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய குற்றத்தை, அவர்களுடைய தவறை நீங்கள் மன்னித்து விட்டால், அந்த நபி மன்னித்து விட்டால், அந்த ரசூல் மன்னித்து விட்டால், அல்லாஹ்வையும் மன்னிக்க கூடியவனாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற வசனம் உங்கள் மூலமாக குர்ஆனில் இருப்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ், இன்னி கத் ஜிஅதுக, நான் உங்கள்கிட்ட எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா? முஸ்தக்ஃபிரன் லி தம்பி, என்னுடைய பாவத்திற்கு பிழை பொறுக்க தேடி வந்திருக்கின்றேன். ஓ முஸ்தஷ்ஃபிஅம் பிக இலா ரப்பி, என்னுடைய ரப்பிடத்திலே உங்களை சிபாரிசு தேடி, உங்களுடைய சிபாரிசை வேண்டி வந்திருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், என்னுடைய குற்றத்தை மன்னியுங்கள், என்னுடைய தவறை மன்னியுங்கள், என்னுடைய பாவத்தை மன்னியுங்கள், எனக்கு விமோச்சனம் தாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அந்த சஹாபி முறையிடுறாங்க. உத்பி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வந்தவர் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். நான் ரவுதால உட்கார்ந்துருக்கிறேன். அப்படியே உட்கார்ந்து அதே நிலையில நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அப்படி தூங்கிய பொழுது ஃபகலபத்னி ஐனி, என்னுடைய கண் உறங்கி விட்டது, என்னுடைய கண் என்னை மிகைத்து விட்டது, தூக்கம் வந்துச்சு, நான் தூங்கிட்டேன். ஃபரைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபி சொல்றாங்க, நம்ம மாற்று கருத்துடையவர்கள் கிடையாது. மாற்று கருத்துடையவர்களுக்கு சொல்ல தெரிந்தது ரெண்டு, ஒன்று அப்படிலாம் ஒன்று இல்லை, அப்படி இல்லைன்னா அது பலகீனமானது, லைஃப் ஆனது அப்படின்னு தான் சொல்ல தெரியும். நமக்கு 6000 சக்தி நமக்கு கிடையாது. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 6000 சக்தியை கொடுத்துருக்கான். ஹதீஸை வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய, எல்லா ஹதீஸையும் தேடி பார்க்குற சக்தியை கொடுத்துருக்கான் அந்த மாற்று கருத்துள்ள சகோதரர்களுக்கு. அப்படிலாம் ஒரு ஹதீஸ் கிடையாது. அப்போ எல்லா ஹதீஸையும் அவங்க பார்த்துட்டாங்க, நம்ம இன்னும் பார்க்கல, பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னும் நிறைய நமக்கு கற்றுத்தருவானாக. அல்லது அவங்களுக்கு வந்து ராவிகளை தரம் பார்க்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், லைஃப்ன்றவாங்க உடனே. நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடியவங்க கிடையாது. நமக்கு வந்து நம்முடைய நாதாக்கள் சொல்லித்தர்றது, நம்முடைய உலமாக்கள் சொல்லித்தர்றது, குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது, உண்மையிலேயே இருக்கிறது, நம்ம இல்லைன்னு சொல்றது கிடையாது. அந்த பழக்கம் நம்மள்கிட்ட கிடையாது. ஹதீஸில் இருக்கிறத சென்சார் பண்ணிட்டாங்க, எவ்வளவோ சென்சார் பண்ணிட்டாங்க, குர்ஆன் மட்டும் தான் பாக்கி இருக்குது. அதுலேயும் எங்கே சென்சார் பண்ண போகிறாங்களோ தெரியல, அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நமக்கு அப்படி தெரியாது. சஹாபி சொல்றாங்க, உத்பி ரலியல்லாஹு தஆலா சஹாபி சொல்றாங்க, ஃபரைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கனவுல நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். சொன்னாங்க, யா உத்பி இத்ஹப் இலல் அராபி, வந்து போன அந்த சகோதரை அடையாளம் கண்டு அவரிடத்தில் செல்லுங்கள், சென்று ஃபபஷ்ஷிர்ஹு, அவங்களுக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்க. என்ன சுப செய்தி தெரியுமா? இன்னல்லாஹ கத் கஃபர லஹு, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான்ற செய்தியை, சுப செய்தியை சொல்லுங்கன்றாங்க.
சஹாபி தானே. சஹாபிக்கு முன்னால தப்பு நடந்தா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நமக்கு முன்னால தப்பு நடந்தா பொறுக்க மாட்டேங்குது. சின்ன பிள்ளை உட்காந்து பள்ளியில் உட்காந்து பேசிட்டு இருந்தோன்னா நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். நமக்கு முன்னால் ஒரு தவறு நடந்தால் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்றோம். எல்லாம் நம்ம செய்கிறோம். அப்ப நம்ம விட நம்ம சாதாரண அடிமட்ட ஈமான்ல உள்ளவங்க, அடிமட்ட ஈமான்ல உள்ளவங்களுக்கு தவறு நடக்கும் பொழுது இவ்வளவுக்குள்ள ஒரு ஆக்ரோஷம் வருதுன்னு சொன்னா முழுக்க முழுக்க ஈமான் பரிபூர்ணம் பெற்றவர்கள் சஹாபா பெருமக்கள், சன்மணி நாயகத்தின் மூலம் பக்குவப்பட்டவர்கள். அவங்களுக்கு முன்னால தப்பு நடக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்களா? அந்த ஆராபியை சட்டையை பிடிச்சி வெளியே போ, இங்க வந்து என்ன இப்படி இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற, இது கேட்கிற இடமா, பள்ளிக்கு போ, மஸ்ஜிது நபவியில போய் கையேந்தி அல்லாட்ட கேளு அப்படின்னு சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பக்குவப்படுத்த சஹாபிகள் சொல்றாங்க, நான் பார்த்துட்டு அப்படியே அதிசயித்து போய் இருந்தேன், கனவில் கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க. அப்ப அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி தேடினார். உதவி கிடைத்ததா இல்லையா? உதவி கிடைத்தது. அல்லாஹ் தஆலா சொன்னான்ல, நானும் கொடுப்பேன் என்னுடைய ரசூலும் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. இன்னும் ஒரு சில செய்திகள், ஒரு 5 நிமிடத்தை எடுத்துக்கொள்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹல் இப்னு, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ முஅதி, கொடுக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா. ஆனா அதை வாங்கி கொடுக்கிறது யார் பொருள் தெரியுமா? கவர்மெண்ட் அனுப்பிடுது, ரேஷன் தான் பங்கு வைக்குது. அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன். நான் யார் தெரியுமா? அனல் கசிம், நான் தான் எல்லாத்துக்கும் பங்கு வைக்கணும். என்கிட்ட தான் எல்லாரும் கேட்கணும், என்கிட்ட தான் எல்லாரும் கேட்கணும். நான் தான் காசிம் அப்படின்றாங்க. அப்படி காசிமாக இருந்து தன்னிடத்தில் கேட்டவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுத்தாங்க? சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா, சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி வராங்க, ரசூலுல்லாஹ் வராங்க, வந்து தன்னுடைய வறுமையை முறையிடுகின்றார்கள். யார் ரசூலா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறேன், எனக்கு குடும்ப வருமானம் போதுமானதாக இல்லை, ரொம்ப கஷ்டம், பசி பட்டினி, இது மாதிரியான சோதனையில் நான் சிக்குண்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னவொடனே, அப்படியாப்பா, போய் அல்லாட்ட போய் கேளுமா, நீ போய் பள்ளியாசல்ல போ, தொழுது 2 ரக்காத்து தொழுது அல்லாட்ட கேளு அப்படின்ட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, அப்படின்னு சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, நீ வெளியே வந்துட்டு உன்னுடைய வீட்டுக்கு நீ எப்போ போனாலும் சரி, என்ன காரணத்துக்காக வெளியே வந்து விட்டு வீட்டுக்குள்ள நீ எப்போ போவதாக இருந்தாலும் ஃபஸல்லிம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சலாம் சொல். இன் கான ஃபீஹி அஹதுன் அவ் லம் யகுன் அஹதுன், உள்ள யாரு இருந்தாலும் சரி யாரு இல்லைன்றாலும் சரி, வீட்டுக்குள்ள காலெடுத்து வைத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நீ சொல். சொல்லிவிட்டு அடுத்து என் மீது சலாம் சொல், அடுத்து என் மீது சலாம் சொல். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு என்று என் மீது ஸலவாத்து சொல். அடுத்து குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதிக்கொள், உன்னுடைய வறுமை நீங்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். தௌஹீதை போதிக்க வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தௌஹீதினுடைய முதல் தரத்தில் இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, என் மீது சலாம் சொல்லு, என் மீது சலாம் சொல்லு அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஒரு நிவாரணமாகுமா? தௌஹீத், உண்மையான தௌஹீதுக்கு இது ஒரு நிவாரணமாகுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த மனிதர், அந்த சஹாபி இப்படியே செஞ்சாங்க. இப்படியே செஞ்சதுக்கு பின்னால கடைசியில் அவர் எப்படி ஆனார் தெரியுமா? அவர் எப்படி ஆனார், எந்த நிலைக்கு ஆனார் அவர் தெரியுமா? ஃபஃஅல ரஜுல் ஹத்தா அஃபாத அலா ஜீரானிஹி வ கராபாத்திஹி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அண்டை விட்டார்கள், தன்னுடைய எழுத்து விட்டார்கள், தன்னுடைய முஹல்லாவாசிகள் அனைவர்களுக்கும் வாரி வழங்கும் அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தரானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர் பெற்றிருக்கக்கூடிய இந்த உதவியை யார் செய்தார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஏதோ இந்த உதவி தேடுதல், இஸ்திகாசா தேடுதல் அல்லது வசீலா தேடுதல் என்பது இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக்கிய நாம் மாத்திரம் செய்யக்கூடிய காரியம் அல்ல. இதுக்கு முன்னால் உள்ள சஹாபா, இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களும் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இஸ்திகாசா தேடி இருக்கிறாங்க, இஸ்திகாசா செய்திருக்கிறார்கள், வசீலா தேடி இருக்கிறார்கள். முந்திய உம்மத்தினர்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்வார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி தருவான், ஃபகானு மின் கப்லு, ஃபகானு மின் கப்லு. அந்த சமுதாயத்தினர்கள் எப்படி தெரியுமா? இதற்கு முன்னர், யாருக்கு முன்னர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னர், மின் கப்லு, கல்மணி நாயகம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால், யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, நிராகரிப்பாளர்களோடு யுத்தம் புரியும் பொழுது இந்த நபியை கொண்டு அவர்கள் உதவி தேடி இருக்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு உதவி தேடி இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம அன்ஃபஅனா பின் நபியில் மபூசி ஃபி ஆகிரிஸ் ஸமான் அல்லதி நஜிது நஅதஹு ஃபித் தௌராத். தௌராத்திலே யாருடைய புகழ்களை, யாருடைய குண அம்சங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோமோ அத்தகைய நபியின் பொருட்டால் எங்களுக்கு வெற்றி கொடுப்பாயாக, எங்களுக்கு பலனை தருவாயாக என்று கண்மணி நாயகத்தை வசீலா செய்து துஆ செய்தவர்கள் முந்திய சமுதாயத்தினர்கள். இன்னொரு ரிவாயத்தில் சொல்லுவாங்க, தௌராத்தை திறந்து வைத்துக் கொண்டு கண்மணி நாயகத்தை பற்றி எந்த இடத்தில் சொல்லப்படுகின்றதோ அந்த இடத்தில் கையை வைத்து இதோ யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களின் பொருட்டால் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று உதவி தேடி இருக்கிறார்கள் என்றும் ரிவாயத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக முந்திய சமூகத்தினர்கள் வசீலா தேடி இருக்கிறார்கள். ஏன்? பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன குறை, அது ஒரு காரணமாக நடந்தது. அது அவர்கள் மீது நாம் குற்றம் சொல்லவில்லை, குற்றம் செலுத்தவில்லை. பிறர் மீது குற்றம் சொல்வதை போன்று நாம் குற்றமாக அவர்களுடைய தவறை எடுத்து சொல்லல. அது ஒரு காரணம். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு காரணமாக்கி இருந்தான். அந்த குற்றத்திற்காக சீதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருஷங்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்டாங்க. சொல்லுவாங்க, வரலாறுகளில் சொல்லும்போது சொல்லுவாங்க, 200 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. 200 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. 200 வருட மன்னிப்பும் நிராகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கடைசியாக தான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அர்ஷில் நம்ம ஒரு பெயரை பார்த்தோமே, யாருன்னு கேட்கும் பொழுது இது உங்களுடைய வலத், இது உங்களுடைய சந்ததியிலிருந்தும் ஒருவர், இவர் வருவார், ஆகிரு ஜமான்ல வருவார் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த ஞாபகத்தில் நம்ம மௌலிது கிதாபில் ஓதும், நமக்கெல்லாம் தண்ணி பாடமானது. சும்ம லம்மா ஹபத்த இலல் அர்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில வந்த பொழுது பல தடவை பிரார்த்தனை செஞ்சாங்க, பல தடவை தௌபா கேட்டாங்க, பல தடவை பாவ மன்னிப்பு கேட்டாங்க. ஃபகால யா ரப்பி பிஹக்கி ஹாதல் வலத் இக்ஃபிர் லி ஹாதல் வாலித், இந்த பிள்ளையின் பொருட்டால் இந்த தந்தைக்கு நீ விமோச்சனம் கொடுப்பாயாக, பாவ மன்னிப்பை வழங்குவாயாக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க பிரார்த்தனை வைக்கிறாங்க, அங்க தவசீலா செய்றாங்க, அங்க இஸ்திகாசா செய்றாங்க. ஃபத்வஸ்ஸல பிஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலல்லாஹி ஃபரஜா மின் அம்ரிஹி ஃபரஜா ஃபஜஅலல்லாஹு லஹு மஹ்ரஜா. அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அந்த விமோச்சனத்தை கொடுத்தான், அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். எதை காட்டுகின்றது? இதுவும் இந்த செய்தியும் எதை காட்டுகின்றது? இது யாரும் மறுக்கக்கூடியவங்க கிடையாது. எதை காட்டுகின்றது? வசீலா அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று, இஸ்திகாசா விரும்பக்கூடிய ஒன்று. என்னிடத்தில் நீங்கள் நேரடியாக கேட்பதை விட என்னுடைய நல்லடியார்களுடைய பொருட்டை கொண்டு நீங்க கேளுங்க, அதுதான் எனக்கு பிடித்தமானது. அது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவங்களுக்கு சரியான கால்வலி, நிற்க முடியாது, தாங்க முடியாத கால்வலி. அப்படி கால்வலி வந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் மருத்துவம் செய்கிறாங்க. மருத்துவம் செய்யும்போது சொன்னாங்க, உதுக்குர் வலியால் துடிக்கிறாங்க, உதுக்குர் அஹப்பன் நாசி இலைக், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நீங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்க அப்படின்னாங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்ற முழக்கம் இருந்து கொண்டிருந்தது. இருந்த வழி காணாமல் போனது என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நேரம். மிகுந்த நீண்ட நேரமாகிவிட்டது. இன்னும் நிறைய சொல்வதற்கு நிறைய இருக்குது. இந்த தலைப்பு 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடியதல்ல. நம்ம நோக்கம், நம்ம இதை விரிவாக பேசணுன்றது நமக்கு நோக்கம் இல்லை. நம்முடைய நோக்கம் இந்த செய்திகளை கொண்டு நம்முடைய அகீதாவை பலப்படுத்திக் கொள்ளுதல், நம்முடைய அகீதாவை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுதல். அல்லாஹு தஆலா இந்த விதத்தில் வாழக்கூடிய நசீப் நமக்கு தருவானாக. அல்லாஹும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எத்தகைய பாதையில் நமக்கு வாழ வேண்டும் என்று வழிகாட்டி சென்றார்களோ அத்தகைய பாதையில் நாம் பெசராமல் நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. உண்மையான சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அமைப்பிலேயே நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தருள்வானாக. நம்மை விட்டும் பிரிந்து சென்ற சகோதரர்களையும் அல்லாஹு தஆலா நம்முடைய கருத்தின்பால் திருப்பி தருவானாக, மீட்டி தருவானாக. அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுப்பானாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தில் நிலைத்திருக்கக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளையும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தையும் நமக்கு என்றென்றும் தந்தருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபையும், மறுமையில் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெற்று அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து சிராத்துல் முஸ்தகீமை கடந்து
சுவன பூஞ்சோலையில் அந்த நாயகத்தோடே இருக்கக்கூடிய நல்ல நசீபை, மேலான நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.